ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக மட்டும் நீ கரைகிறாயே, உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா? தங்கமே, உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் எதற்காக அதே போல பேசி பழகுகிறாய்? அவர்கள் மேல் உனக்கு சற்று கூட வருத்தமோ கோபமோ வரவில்லையா? அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக இரக்கப்படுகிறாய். உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது. இது அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அதை உணரவில்லையே. நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். உனது உண்மையான மனம் தெரிந்திருந்தால் அவர்கள் இந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறாய். ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்துகிறது. உனக்காக நீ வாழும் நேரம் மிக குறைவாக இருக்கிறது. மற்றவர்களுக்காகத்தான் நீ அனைத்தும் செய்கிறாய். ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை. அதை நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும். உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. உனக்கு உன் கர்ம வினையை போக்கி உன் வாழ்க்கையை உணர்த்துகிறாய். அவர்களுக்கு நன்றி கூறு. ரணங்களை அனுபவித்து அனுபவித்து உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் எரிச்சல் என்று இன்று உன் நிலை மாறிப்போய் நிற்கிறாய். அதை சரி செய்யத்தான் அம்மா வந்துள்ளேன். நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வேண்டும். அதற்கான முயற்சிகளைத்தான் அம்மா செய்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன். வெளிச்சம் இருக்கும் இடத்தில் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை. வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடம் உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அன்புள்ள ஒரு உறவாய் இரு. தேவையில்லாதவர்களுக்கு உனது அன்பை வீணாக்காதே. மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும். துன்பம் என்றால் இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன் மதிப்பும் தெரியும். நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு உன்னை யார் என்று புரிய வைப்பேன். நீ கவலைப்படாதே. அத்துணை வேலைகளையும் பார்ப்பதற்காகத்தான் அம்மா உன்னுடன் இருக்கிறேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து உன்னை சங்கடப்படுத்தியவர்களுக்கு பாடம் புகட்டுவேன். இது சத்தியம். அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.